ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டில் புதினா சட்னி, புதினா கூட தனியா புதினா ரெண்டும் சேர்த்து நான் துவையல் மாதிரி அரைச்சி பாருங்கள். புதினா தெரியுதா? புதினா சட்னி துவையல் மாதிரி அரைச்சி அதுக்கப்புறம் அதில் கொஞ்சம் ரைஸ் போட்டு புதினா ரைஸ் மாதிரி பண்ணி வச்சுருக்கேன். புதினா கூட என்னெல்லாம் போட்டேன் அப்படின்னா, கொத்தமல்லி. நாங்கள் வியாபாரம் பார்க்கோம், கொத்தமல்லி வியாபாரம் இல்லை, நாங்கள் தோசை வியாபாரம். அப்படிங்கும்போது எங்கள் வீட்டில் நாங்கள் மல்லி இலை நாங்கள் வாங்கி நிறைய வச்சுருப்போம். அதில் மல்லி இலை இன்றைக்கி கொஞ்சம் மீதமாயிட்டு, அந்த மீதமான உடனே இன்றைக்கி அந்த மல்லி இலையை வேஸ்ட்டாக தூர போகிறது அப்படின்ட்டு ஒரு 10 ரூபாய்க்கு புதினா இலை வாங்கி கொஞ்சம் இஞ்சி மல்லி இலை எல்லாம் சேர்த்து இன்றைக்கி புதினா சட்னி அரைச்சி புதினா ரைஸு 2 மிக்ஸு, புதினா இலையும் மல்லி இலையும், அது கூட வத்தல் 2 வெள்ளைப்பூடு போட்டு கொஞ்சம் ஒரு துண்டு இஞ்சி சேர்த்து நல்லா வசக்கி அதுக்கப்புறம் மிக்சியில் வச்சு அரைச்சி லைட்டாக எண்ணெய் விட்டு தாளித்து ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள் டப்பாவில். இது நம்ம எப்போனாலும் சரி சூடாக சோறு பொங்கி நம்ம எப்போனாலும் கொஞ்சோண்டு தட்டில் எடுத்து போட்டு நம்ம சாப்பிட்டு வைக்கலாம். உடம்புக்கு நல்லது, ஹெல்த்தி, ரொம்ப நல்லது நமக்கு. அதனால் நீங்களும் அதேமாரி பண்ணுங்கள், என்னை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்னும் என்னென்ன உங்களுக்கு கமெண்டில் பண்ணணுமோ எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். ஓகேவா?